السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم وظللنا عليكم الغمام وأنزلنا عليكم من والسلوى كلوا من طيبات ما رزقناكم وما ظلمونا ولكن كانوا أنفسهم يظلمون صدق الله العلي العليم. புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தில் எண்ணிலடங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வல்லநாயனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் அன்னாரின் வாழ்வினை அடிபெறலாமல் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் தோழர்கள் நல்லோர்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் குறிப்பாக இந்த வகுப்பில் இணைந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இந்த காணொளியில் இணைய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நடுவட்டமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் தொடர்படியாக வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நாம் குர்ஆன் வசனங்களை கருத்து பரிமாற்றம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த வாரம் சூரா அல் பக்ரால 57வது ஆயத்தை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 55, 56 அந்த ஆயத்தில் பார்த்தோம்னாக்க பனி இஸ்ரவேலர்கள் சம்மந்தமாகலாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த 55, 56 வந்து பார்த்தோம்னாக்க அல்லாஹ்வை நாங்கள் நேராக பார்க்காதவரை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க பிடிவாதம் பிடிச்சாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அல்லாஹ் வந்து அந்த இடி முழக்கம் அவங்கள தாக்கியது, அது லேசான ஒரு சப்தம் வந்துச்சு. அந்த சத்தத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க எல்லாருமே மௌத்தாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் மயங்கிட்டாங்க அப்படின்னு எழுதுகிறாங்க, அல்லாஹ் அலம். சரி, அதுக்கு பிற்பாடு அவங்களை என்ன செஞ்சோம், நாம் உயிராக ஆக்கணும், அவங்களுக்கு நம்ம ரூஹை கொடுத்து மறுபடியும் உயிர் கொடுத்தோம், எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்தில் அதுக்கு பிற்பாடு எல்லாம் சொல்லி காமிக்கிறேன். 56 வந்து எதுக்கான நான் எழுப்புனேன் அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களை என்ன செஞ்சேன், உயிர் கொடுத்து அந்த நேரத்தில் எழுப்புனேன். அப்போ அந்த நேரத்தில் யார் துவா செஞ்சாங்கன்னா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்கிறாங்க. யாரெல்லாம் நான் கூட்டிகிட்டு வந்து அந்த நபரை வந்து நீ வந்து என்ன செஞ்சுட்ட, மௌத்தாக்கிட்டேனாக்க நான் திரும்பி போய் அந்த சமுதாயத்திட்ட வந்து நான் எப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க துவா செஞ்சாங்க. அவங்கள எல்லாத்தையும் என்ன செஞ்சணும், உயிர் கொடுத்து எழுப்பணும் அப்படிங்கிறத அவங்க வற்புறுத்தி கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன 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 செஞ்சுட்டான்ல, அவங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பிட்டான், முடிஞ்சு. அதோட அவங்களுடைய அந்த விஷயம் சப்ஜெக்ட் முடியுது. இப்போ இந்த இடத்துல வந்து பனி இஸ்ரவேலருக்கு செஞ்ச நியாமத்துக்களை தான் அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். என்னென்ன அவங்களுக்கு நியாமத்துக்கள் செஞ்சுட்டு வந்தால், இப்போ அவங்களுக்கு மௌத்தான பின்னாடி அவங்களை உயிர் கொடுத்து எழுப்புனதும் அவங்களுக்குள்ள நியாமத்து. அதே மாதிரி ஃபிரௌன்ட்ட இருந்து துரத்திக்கிட்டு வரப்போது அந்த செங்கடல் அவங்களுக்காண்டி வழி விட்டு அந்த வழியின் மூலமாக யாரெல்லாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களுடைய சகோதரன ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்களோ, அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஏற்றுக்கிட்ட நபர்களை பூராத்தை என்ன செஞ்சுட்டாங்க, அல்லாஹ் வந்து அந்த இடத்துல நான் செங்கடல் மூலியமாக காப்பாற்றினா, அதுவும் அவங்களுக்கு செஞ்ச நியாமத்து. இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு செஞ்ச நியாமத்தை அடுத்து அல்லாஹ் பட்டியல் போடுறான். இப்போ ஒருத்தருக்கு வந்து வீட்டில் வந்து தகப்பனாரும் தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, டே நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீ இப்படிலாம் நடந்துக்கிட்ட, உனக்கு நான் இதெல்லாம் செஞ்சேன்டா. அதே மாதிரி வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு நீ ரொம்ப சிரமத்தில் இருந்த, அந்த நேரத்தில் நான் வந்து கஷ்டங்கிறது பார்க்காம உனக்காக நான் என்ன செஞ்சேன், எல்லாமே செஞ்சு கொடுத்தேன். இது வந்து சொல்லி காட்டுறதில்ல, பிள்ளைக்கு வந்து உணர்த்துறது. அப்போனா என்ன அர்த்தம், நீ ஒழுக்கமான பிள்ளையா வரணுங்கிறதான் அர்த்தம். உனக்காக நான் எல்லாம் செஞ்சேன்ல, எதுக்காக நீ செஞ்சேன், நீ நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தானே செஞ்சேன். நான் இவ்வளோ தூரம் உனக்கு செஞ்ச பின்னாடியும் நீ உன் போக்கில் இருந்தேன்டாக்க என்ன அர்த்தம் அது அப்படின்னு ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனை பிள்ளைய பார்த்து கேட்குறாரு அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, ஒழுங்காக சாலிகான பிள்ளைய வாங்கன்ற அர்த்தம். எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள், நீ எங்கள் அத்தா நல்லவமாக வளர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்லணும். அப்போ அதுக்கு தான் அந்த தகப்பனார் வந்து இது பண்ணி காமிக்கிறார். ஆனால் இதை வந்து வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. எங்கள் அத்தா வந்து சொல்லி காமிக்கிறாரு, அவர் கடமை அது வளர்க்கணுங்க. ஏன்னா இப்போ உள்ள இந்த யங்கர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. அத்தா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கண்டாக்கா அது நல்ல விஷயத்துக்கு தான், அம்மா நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அது நல்ல விஷயத்துக்கு தான் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்லி காமிக்கிறேன். நான் வந்து உங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ஆயத்தில் 57வது ஆயத்தில் எல்லாம் சொல்லி காமிக்கிறேன், மேகங்களை உங்களுக்கு நிழலாட வச்சேனே, அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். இது ஒன்றாவது ஒரு விஷயம். எத்தனை விஷயத்தை உள்ளே நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஒரு லிஸ்ட்டை போட்டுடுறாங்க. முதல் விஷயம், அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு மேகங்களை நான் நிழலாட வச்சேனே, அதை நீங்கள் பார்த்து பாருங்க.
பொதுவாகவே நம்ம வெயிலில் போய்கிட்டு இருக்கிறோம். வெயிலில் போய்கிட்டு இருக்கும்போது நமக்கு நடந்து போகிறவங்களுக்கு, இப்போ காடியிலையோ மோட்டர்லேயோ போனோம்னாக்கா நமக்கு அந்த வெயிலுடைய உஷ்ணம் ஓரளவு குறையும். உஷ்ணம் இருந்தாலும் கூட அவ்வளோ தெரியாது. ஆனால் நடந்து போகிறவங்களுக்கு அந்த வெயிலுடைய தாக்கம் தெரியும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னாக்க, ஒரு நிழல் கிடச்சா நல்லா இருக்குமே, அந்த நிழலில் என்ன செஞ்சிடலாமே, வெயில கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் நிழலில் இருந்தோம்னாக்கா நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நிழலாட செஞ்சேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறேன். ஏன் இந்த ஆயத்தில் வந்து நிழலை பற்றி எல்லாம் சொல்கிறான் அப்படின்னாக்க, இதுக்கு பலவிதமான கருத்துக்களை கொண்டு வர்றாங்க. அல்லாமா ஹசன் பசர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, அதே மாதிரி கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த திஹ் அப்படின்ற பாலைவனத்தில் சுற்றி திரிஞ்சாங்க. அந்த சமுதாய மக்கள் பாலைவனத்துக்குள்ள அந்த பாலைவனத்தில் அவங்க சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வெயில் கடுமையாக இருந்துச்சு. யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஏற்றுக்கிட்ட அந்த சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சு, வெயில் உஷ்ணம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்களாம், அந்த நேரத்தில் நிழலை மேகத்தை இறக்கி கொடுத்தானா அல்ல. இவ்வளோ தூரத்தில் இருக்கிறது அந்த நிழல் நமக்கு தெரியாது. இதுவே நமக்கு இவ்வளோ இன்பமாக இருக்குண்டாக்க, நிழல் நம்முடைய தலைக்கு கீழே அந்த மேகம் கீழே இறங்கிருச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த வெயிலுடைய உஷ்ணம் சுத்தமாக குறைஞ்சிருச்சு. அதை நீங்கள் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதை அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தங்களுடைய தஃப்சீர் என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னாக்க, மேகங்கள் நோக்கம் வெறுமனே மேகங்கள் மட்டுமல்ல, நாளைக்கு கியாமத்து நாளில் எல்லாரும் யானப்சின்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த நேரத்தில் ஒரு இந்த சொர்க்கவாதிகள்னு யாருக்குன்னு அல்லாஹ் நிர்ணயிச்சிட்டானோ அவங்களுக்கு மட்டும் அரிஷனுடைய நிழலை அல்லாஹ் கொடுப்பான். அரிஷனுடைய நிழலை அல்லாஹ் கொடுப்பான். அந்த அரிஷனுடைய நிழல்ங்கிறது எப்போ வரும் அப்படின்னாக்கா, அவங்களுடைய தலைக்கு கீழே நிற்கும். எப்படி இந்த திகின்ற பாலைவனத்தில் அவங்களுடைய தலைக்கு கீழே நின்றுச்சோ அதே மாதிரி நாளை கியாமத்து நாளில் அந்த தரை இந்த மாதிரி தரையாக இருக்காது, மண் தரையோ அல்லது கல்லுலையோ இருக்காது. அந்த தரை எப்படி இருக்கும்னாக்கா அலுமினிய ஈயத்தாலான மண்ணாக இருக்கும், மண் தரையாக இருக்கும். நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அதனுடைய கஷ்டங்கள்லேருந்து நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் சந்ததிகள் யாருக்கும் அந்த ஒரு கஷ்டத்தை எல்லாம் கொடுத்துடக்கூடாது. எல்லாத்தையுமே சொர்க்கவாதிகளுடைய கூட்டத்தில் சேர்க்கணும். ஏன்னா சொர்க்கவாதிகளுக்கு மட்டும் அந்த உஷ்ணம் தாக்காது. அந்த ஹவுதுல் கௌசர் தண்ணியில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையால் தண்ணியில் கொடுப்பாங்கல்ல, அப்போ அந்த மாதிரி நேரத்தில் குடிக்க போகும்போது அந்த வெயிலுடைய உஷ்ணம் தெரியாது அப்படின்னு கொண்டு வர்றாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தோம்னாக்க, அந்த நிழல் எப்படி வரும்னா, அல்லாஹ் அந்த நிழலை கொண்டு வருவான். அந்த அரிஷனுடைய அரிஷு வர போகும்போது அந்த நிழல் என்ன செய்யும், ஃபுல்லாக படர்ந்து நிற்கும். இதைத்தான் இந்த மாதிரி ஒரு நிழல் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஹஸரத் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மேகம் அப்படிங்கிறது சம்பந்தமாக சொல்ல போகும்போது, மலக்குமார்கள் இந்த மேகத்தில் தான் பத்ர் போரில் இறங்கினாங்க. இந்த மேகம் மூலியமாக தான் அவங்களுக்கு இறக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் பத்ர் சம்பந்தமாக வரப்போது பின்னாடி நம்ம ஆயத்தில் பார்க்கலாம். பத்ரீன்கள் இறங்க போகும்போது அந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுக்கு முன்னாடி ஒரு திரை மாதிரி இறங்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு எழுதுகிறாங்க. அந்த பத்ர் சம்பந்தமாக வரப்போகும்போது என்ன நடந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியாது, ஆனால் எதிரிகளுடைய தரையில் உருண்டு ஓடிச்சு, அதை தான் நாங்கள் பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி வரப்போகும்போது முதல்ல மேகம் தான் வந்துச்சு அப்படின்னு எழுதுகிறாங்க. அந்த மேகத்தை தான் இங்கேயும் அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. ஆக அந்த திகின்ற பாலைவனத்தில் சுற்றி வரப்போகும்போது அவங்களுக்கு என்ன செய்யும், வெயிலுடைய உஷ்ணத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சோம், நாம் உங்களுக்கு நிழலை கொடுத்தோம்ல, அதை நீங்கள் நினச்சி பாருங்க. நோக்கம் நன்றி செலுத்தணும். நீங்கள் வெயிலில் சுற்றிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில், வெயிலில் கஷ்டப்பட்ட அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், மேகத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன்ல, அதை நீங்கள் நினச்சி பாருங்க அப்படின்னு நல்லா சொல்லி காமிக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னாக்க, அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவுகளை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். மண்ணு சல்வாவை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அடுத்த அந்த ஆயத்தினுடைய 2வது விஷயம், இந்த மண்ணு சல்வா அப்படிங்கிறது சம்பந்தமாக இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் கொண்டு வர்றாங்க. அந்த மண்ணு சல்வாண்டா என்ன, முதல்ல மண்ணு அந்த சாப்பாடுனா என்ன அப்படிங்கும்போது ஹஸரத் அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, மண்ணு சல்வா மண்ணு அப்படிங்கிறது அது ஒரு இஸ்ரவேலர்களுக்காக வேண்டி மரங்களில் இறங்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். வெறும் மரத்தினுடைய இலையில தான் இறங்கும். அது கால நேரத்தில், காலையில் சுபுடைய நேரத்தில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, அது பின்னாடியே சில முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வர்றாங்க. ஆனால் அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க, பொதுவாக மரங்களில் மரங்களுடைய இலைகளில் அந்த இலையில ஒரு பனிக்கட்டி மாதிரி இருக்கும். அதை இவங்க தேவையான அளவு என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்போ இன்னைக்கு பூரா நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன தேவையான அளவு எடுத்து சாப்பாடை வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்லி காமிக்கிறாங்க, இஸ்ரவேலர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்களாம். எப்படி கேட்குறாங்க, நாங்கள் வந்து இங்கே உள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேரை சொல்லி நபியே, அவங்க வந்து மூசாவேன்னு கூப்பிடுறாங்க, நபியே இங்கே வந்து பாலைவனத்துக்குள்ள நாங்கள் இந்த மாதிரி சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படி நாங்கள் சமாளிக்கிறது, எங்களுக்கு வந்து பசி பட்டினிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாதா, எங்களுக்கு பசிக்குதுல அப்படின்னு கேட்ட அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து அதனால் என்ன செஞ்சனா மண்ணுன்ற சாப்பாடை இறக்கி வச்சான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லி காமிக்கிறாங்க, சுயூத்தி இமாம் என்ன சொல்லி காமிக்கிறாங்க, இந்த மண்ணுன்ற சாப்பாடு வந்து இஞ்சி இருக்குல்ல, அந்த இஞ்சி செடியில இலையில வந்து இறங்குச்சு அப்படிங்கிறாங்க. முதல்ல அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னது வந்துட்டு மரங்களில் வந்து இறங்குச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. சுயூத்தி இமாம் என்ன சொல்றாங்க, இல்ல அது வந்து இஞ்சி செடியினுடைய இலையில வந்து இறங்குச்சு. அப்ப இவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க, தேவையான அளவு போய் எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்க, அந்த அன்னைக்கு எந்த அளவு தேவையோ அதை இவங்க எடுத்து வச்சுக்கிருவாங்க அப்படின்ட்டு அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களோட தஃப்சீர்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாமா கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்க, அந்த மண்ணுங்கிறது வந்துட்டு அது ஒரு உணவு பொருள். அந்த பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த செடியில வந்து இறங்கல, இவங்க இருக்கிற இடத்துக்கே வந்துருச்சுன்னு எழுதுறாங்க. இப்போ வீட்டில் வாசல்ல உட்காந்துருக்குறோம், எனக்கு இந்த மண் சாப்பிடணும், எனக்கு பசிக்குது இப்போ அப்படின்னோடனே அவங்க வீட்டு முன்னாடியே வந்து இறங்குச்சு. அது வந்து ஒரு பனிக்கட்டி மாதிரி வந்து இருக்கும், அவங்க வீட்டு முன்னாடியே வந்து இறங்குச்சு. அது எப்படி இருக்கும்னாக்க பாலை விட வெள்ளை கலராக இருக்கும், இன்னும் அதிகமான வெண்மையாக இருக்கும். பாலே வெள்ளை தான், அதை விட இன்னும் அதிகமான வெண்மையாக இருக்கும் அப்படின்ட்டு எழுதுறாங்க. அதே மாதிரி அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும்னாக்க தேனை விட இனிப்பாக இருக்கும் அப்படின்னு எழுதுறாங்க. பாலை விட வெள்ளையாகவும் தேனை விட இனிப்பாகவும் இருக்கும். இது இறங்குற நேரம் எப்பண்டாக்க சுபுடைய வக்தில், காலையில் சுபுடைய நேரத்தில் இறங்கும். இது எது வரையும் இறங்கும்னாக்க சூரியன் உதயமாகிற வரையும் இறங்கிக்கிட்டு இருக்கும். அந்த சுபுடைய வக்து முடிஞ்சோன்னா இஷ்ராக்குடைய வக்து வருது இல்லையா, அந்த இஷ்ராக்குடைய வக்து வரையும் வச்சுக்கலாம். நான் புரியுறதுக்காண்டி சொல்கிறேன். ஏன்னா சூரியன் உதயமான பின்னாடி தான் இஷ்ராக்குடைய தொழுகை நம்ம தொழுகிறதாக இமாம்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாமா கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீரில் கொண்டு வர்றாங்க, காலையில் சூரியன் உதயமாகுவதில் அந்த டயத்தில் இருந்து உதயமாகிற வரைக்கும் அந்த டயத்துக்குள்ளே முடிஞ்சிடும். சுபுல இருந்து சூரியன் உதயமாகிற வரை அந்த சாப்பாடு வந்துடும். அவங்களுக்கு தேவையான அளவு எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அப்பவும் சாப்பிட்டுக்கலாம், என்ன செஞ்சிடலாம், சிம்பன் பண்ணி வச்சுக்கலாம், எடுத்தும் வச்சுக்கலாம். அதே சமயத்தில் ஒரு நாளைக்கு மேலே அந்த சாப்பாடு தாங்காது. இன்னைக்கு மட்டும்தான் அந்த சாப்பாடு அவங்களுக்கு தாங்குச்சு. இன்னைக்கு விட நாளைக்கு அந்த சாப்பாடு வச்சாங்கனாக்க சாப்பாடு கெட்டு போயிடும் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்க இஸ்ரவேலர்களில் ஒரு ஆள் வந்து என்ன செஞ்சாராம், அந்த சிம்பன் பண்ணாங்களாம், அதை எடுத்து என்ன செஞ்சாங்க, பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வச்சுக்கிட்டாலும் கூட அந்த சாப்பாடு என்ன செஞ்சிருச்சு, கெட்டு போயிருச்சு அப்படின்ட்டு எழுதுறாங்க. இந்த மண்ணுன்ற சாப்பாட்டுக்கு தான் இவ்வளோ விளக்கம் கொண்டு வர்றாங்க. அப்போ அதே மாதிரி இதனுடைய விளக்கங்கள் எல்லாமே ஒரே அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் இன்னும் விளக்கத்தை கொண்டு போடுறாங்க. இது வந்து இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னாக்க, அந்த திரவமாக அந்த அந்த ஐஸ்கிரீம் இருக்கும் வச்சுக்கிறோமே, அதை கற்பனை பண்ணிக்கிறோம். ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் மாதிரி உள்ளதை ஐஸ்கிரீமும் நேரடியாக சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதாவது இந்த ஐஸ்கிரீமை கொண்டு போய் வேற எந்த பொருளையும் சேர்க்காம நேரடியாக சாப்பிட்டோம்னாக்கா அது ஒரு டேஸ்ட்ல இருக்குமா. அதே பொருளை அந்த மண்ணுங்கிற சாப்பாடு அந்த ஐஸ்கிரீமை வந்துட்டு ஒரு தண்ணியில் கலந்து ஏதாச்சும் ஒரு தண்ணியில் கலந்து குடிக்க போகும்போது அது வந்து ஜூஸை விட நல்ல டேஸ்டாக இருக்கும் அப்படின்ட்டு எழுதுறாங்க. அதே மாதிரி அந்த ஐஸ்கிரீமை வந்துட்டு வேற சாப்பாடுகளோட கலந்து சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்ல இருக்குமா. இதை கொண்டு போய் வேற ஒன்று சேரும் போது அதே டேஸ்ட்டில் இருக்காது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டேஸ்ட்டுகள் மாறி வரும். அப்போ அவங்களுக்கு அதை நான் கொடுத்தேன். இதை எதுக்கு சொல்ல வராண்டாக்க, ஒரு சாப்பாடு தான் அவங்களுக்கு கொடுத்தது, விதவிதமான டேஸ்ட்டில் அல்லாஹ் கொடுத்தான். அதே மாதிரி அந்த சாப்பாடை வந்துட்டு அவங்க மூசா நபி அவங்களுடைய சமுதாயத்தாருக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்தான். வேற எந்த சமுதாயத்திற்கும் இந்த மண்ணுன்ற சாப்பாடை கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, இது வந்து நம்முடைய சமுதாயத்துக்கு இருக்குதா? இப்போ ஒரு கேள்வி. ஏண்டா உம்மத்திலே சிறந்த உம்மத்து யார் அப்படின்னாக்க நம்ம உம்மத்தை முஹம்மதியா. ஏறத்தாழ 1,24,000 நபிமார்கள் வந்ததில் வந்துட்டு என்னது, தாவா கொடுக்கப்பட்டு குரானில் சிறப்பித்து சொல்லப்பட்ட நபிமார்கள் 25 பேர். அதில் 25 பேரில் 4 பேர் ரசூல்மார்களாக வந்துட்டாங்க, அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது.
இதில் 2 பேர்த்த அல்லாஹ் தேர்வு பண்ணி தன்னுடைய ஹபீபாகவும் தன்னுடைய ஹலீலாகவும் ஆக்கிக்கிட்டான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும். இதில் சிறந்த சமுதாயம் சொல்லும்போது உம்மத்தே முஹம்மதியாவை தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னாக்க ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. சமையல் செய்கிறோம்ல சிண்டாவான் காளான், அந்த காளான் மண்ணு வகையை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. பனி இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாப்பாடு உம்மத்தே முகமதுவாயே நமக்கும் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அப்போ அது எங்கே இருந்து வருது அப்படின்னாக்கா காளான். அது அந்த டேஸ்ட் நம்ம காளானை சாப்பிட்டோம்னாக்கா காளானை வந்து ஒன்றோட சேர்த்துக்கும் போது வெவ்வேறு டேஸ்ட்டில் மாறிக்கிட்டு போகும். அந்த மாதிரி அந்த சமையல் வகையை சேர்ந்த காளான் வந்துட்டு மண்ணு வகையை சேர்ந்ததாகும் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஹஸரத் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். சரி, அந்த காளானுடைய சாறு இருக்கு இல்லையா, அந்த காளானுடைய ஜூஸ் அது வந்து நம்ம கண் நோய்க்கு நல்லது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. கண் சம்மந்தப்பட்ட நோய்க்கு காளான் நம்ம அந்த ஜூஸை வந்து குடித்தோம்னு சொன்னாக்க கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹு அலம். அடுத்து ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்து சொல்ல போகும்போது சாப்பாடுகளில் வந்துட்டு எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி சாப்பாடுகளில் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்றதா உயர் ரக பேரிச்சம்பழம் அஜ்வா இருக்கு இல்லையா, அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க. இருக்கிற பழங்கள்லையே அந்த பழம் அந்த அஜுவான்ற பழம் வந்து சொர்க்கத்திலிருந்து வந்த பழம், அதனால் அதை சாப்பிடுங்க. அதை சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு நல்லது. அது வந்து விஷத்திற்கு நிவாரணம் உண்டு. அந்த அஜுவா பேரிச்சம்பழத்தில் பாய்சன் இருந்தாலும் அது முறிச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. சொல்லிட்டு மறுபடியும் நாயகம் சொல்லி காமிச்சாங்களாம், இந்த சமையல் காளான் இருக்கு இல்லையா, சிண்டாவான் இருக்கு இல்லையா, இது வந்து மண்ணு வகையை சேர்ந்த ஒரு சாப்பாடு. அதை நீங்கள் சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்துட்டு அந்த சார் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ நான் 2வது சொன்னது வந்துட்டு திருமதி ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு. திருமதி இமாம் வந்து இது வந்து ஹசன் கரீப் ஹதீஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. நல்ல ஒரு ஹதீஸு, நல்ல தரத்தில் உள்ள ஹதீஸ்ன்னு இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செஞ்சுருக்கிறாங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னாக்க சல்வாவை பற்றி சொல்லி காமிக்கிறாங்க. மண்ணு சல்வா ரெண்டுமே சாப்பாடு வகையை சார்ந்தது. சல்வாவை பற்றி சொல்ல போகும்போது ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, சல்வாங்கிறது வந்துட்டு ஒரு பறவையை போல உள்ளது. காடை இருக்குல்ல, காடையை போல ஒரு பறவை இனத்தை சேர்ந்தது. அது பனி இஸ்ரவேலர்களுக்காக வேண்டி சிறப்பிச்சு அல்லாஹ் கொடுத்திருந்தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி அல்லாமா கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, சல்வாங்கிறது வந்துட்டு சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய சமைக்கக்கூடிய ஒரு பறவைகளில் உள்ள ஒரு பறவை இனத்தை சேர்ந்த அது ஒரு பறவை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. இது வந்து தென் திசை காற்று, அதாவது தென்றல் காற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காற்றுல இருந்து அவங்களுக்கு பனி இஸ்ரவேலர்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ஒரு சாப்பாடு. இது வந்து ஒரு நாளைக்கு தேவையான அளவு அவங்க பிடிச்சி என்ன செஞ்சுக்கிறலாம், அறுத்து அவங்க சமையலுக்கு வச்சுக்கிறலாம். அந்த பறவையை எங்களுக்கு வேண்டாம், மேல் மிச்சமாக வச்சு பிடிச்சிட்டாங்கண்டாக்கா, அந்த பறவையை மேல் மிச்சமாக பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா கெட்டு போயிடும். எப்படி மண் அந்த சாப்பாடு வந்து ஒரு நாளை விட அதிகமான நாளைக்கு தாங்காதோ அதே மாதிரி என்ன செய்யாது, இந்த பறவையும் ஒரு நாளைக்கு மேலே தாங்காது. அதோட கெட்டு போய் அவங்க தூக்கி தான் போடணும். அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி நமக்கு எத்தனை பறவை தேவை, வீட்டில் எத்தனை பேர் இருக்கும், 5 பேரா, 5 பேர்த்துக்கு ஒரு ஆளுக்கு 2 பறவையா, அப்போ 10 பறவை. அப்போ அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறணும். அப்போ இல்லை எனக்கு இல்லை வச்சு நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிடுவோம், முடியாது, கெட்டு போயிடும். அப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, கெட்டு போயிடும் அப்படின்ட்டு. ஆனால் இதில் விதிவிலக்கு என்னண்டாக்க, அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை அவங்களுக்கு எப்படிலாம் அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. விதிவிலக்கு என்ன அப்படின்னு கேட்டாக்க, வாரத்தில் 7வது நாள் இருக்குல்ல சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை மட்டும் வெள்ளி சனி 2 நாளைக்கு உள்ளது சாப்பாடு தாங்கும், அது கெட்டு போகாது. வெள்ளிக்கிழமை பிடிச்சிட்டாங்க, எங்களுக்கு சனிக்கிழமை வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஏன்டா சனிக்கிழமை அவங்களுக்கு ஜும்மா நாள், சனிக்கிழமை அவங்க எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தடை வந்ததுனால இந்த சாப்பாடும் வெள்ளிக்கிழமை பிடிச்ச சாப்பாடு சனிக்கிழமை சாப்பிட்டாங்க. அப்போ அந்த 2 நாளைக்கு உள்ளது மட்டும், அந்த சனிக்கிழமை மட்டும் 7வது நாள் உள்ள சாப்பாடு மட்டும் கெட்டு போகலை. மற்ற நாளில் கெட்டு போன சாப்பாடு 7வது நாள் மட்டும் எல்லாம் கெட்டு போகாமல் அவங்களுக்கு பத்திரமா வச்சுட்டான். அந்த அளவுக்கு இலகுபடுத்தி கொடுத்தான். நீங்கள் வந்து எனக்காண்டி வந்துட்டீங்க, ஆனால் உங்களுக்காண்டி ஏதாவது செய்யணும். இன்றைக்கி நமக்கு புலம்புறோம்ல, அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிட்டான், நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நம்ம கீழே உள்ளவங்களை போய் பார்த்தா தெரியும் நம்மளை அல்லாஹ் எந்த இடத்துல வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு.
அல்லது மருத்துவமனையில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்களா அவங்கள போய் பார்த்துட்டோம்னாக்கா நமக்கு தெரியும் நம்மளை அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், உடல் ஆரோக்கியத்தோட ஆஃபியத்தோட வச்சிருக்கான, இது பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு கீழே உள்ளவங்களை பார்த்தோம்னு சொன்னாக்க நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் பண்ணுற இடத்துக்கு போயிடுவோம். இந்த இடத்துல பனி இஸ்ரவேலர்களுக்காக வேண்டி மண்ணு செல்வா ஒரே நேரத்தில் இறங்குற சாப்பாடு தான். ஆனால் ஒரு நாள் 24 மணி நேரம் தாங்குற சாப்பாடு, காலையில் சுபுலேருந்து நைட்டுக்குள்ளே அதுக்கு சாப்பிட்றோன்னு கெட்டு போயிடும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா. ஆனால் அதே சாப்பாடு வெள்ளிக்கிழமை பிடிச்சிருந்தாங்கன்னா சனிக்கிழமை தாங்குது. புரியுதா? மற்ற 5 நாள் தாங்கலை. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 5 நாள் வைக்கிற சாப்பாடு தாங்கலை. வெள்ளிக்கிழமை பிடிக்கிற சாப்பாடு சனிக்கிழமை தாங்குது. அப்போ இதில் அல்லாஹ்வுடைய நுட்பம் இருக்கா இல்லையா, நான் உங்களுக்கு அதில் நியமத் செஞ்சுருக்கேனா இல்லையா அப்படிங்கிறத நினச்சி பாருங்க அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறாங்க. சரி, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு நான் அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறான் அல்லாஹ் அப்படின்ட்டு அல்லாமா கதாதா ரஹமத்துல்லாஹி அவங்க கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னாக்கா, அந்த திகின்ற பாலைவனத்தில் அவங்க சுற்றிக்கிட்டே வந்தபோது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க அந்த பாலைவனத்தில். அப்போ அவங்க கேட்டாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் எப்படி சமாளிக்கிறது, எங்களுக்கு சாப்பாடு எங்கே அப்படின்னு ஒன்று ஒன்றா அவங்க கேட்டுகிட்டே இருக்க போகும்போது அல்லாஹ் ஒன்று ஒன்றா கொடுத்தாங்க. முதல்ல எங்களுக்கு இந்த மாதிரி வெயிலாக இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்களாம். ஃபஸ்ட்டு அவங்க கேட்ட கேள்வி அதானா, இந்த மாதிரி வெயிலாக இருக்குது எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உடனே மேகம் அவங்களுக்கு கேட்ட அடுத்த செகண்ட் உடனே மேகத்தை அல்லாஹ் உத்தரவு போட்டால் அவங்களுக்கு வெயில் என்ன செஞ்சிருச்சு, மறைஞ்சிருச்சு. அப்போ தான் அடுத்து கேட்டாங்கன்னா, எங்களுக்கு சாப்பாடு எங்கே அப்படின்னு கேட்ட நேரத்தில் தான் மண்ணு செல்வாவை எல்லாம் இறக்கி வச்சுட்டான். சரி, இந்த மண்ணு செல்வாவை பற்றி நம்ம ஓரளவுக்கு நமக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதே சமயத்தில் அவங்க அந்த சல்வா இருக்குல்ல, அந்த பறவை, அந்த சிகப்பு கலரில் உள்ள பறவைன்னு சொன்னோம்ல. இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு கடைக்கு ஒரு கோழியோ அல்லது வேறு பறவையோ ஏதாச்சும் வாங்க போகிறோம். அப்போ நம்ம அந்த கடைக்காரங்கள்ட்ட சொல்லுவோம், இருக்கிறதுலே கொஞ்சம் நல்லா இறைச்சி நிறையா உள்ளதா பார்த்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அப்போ இதே கம்பத்து கோழி, நாட்டுக்கோழி ஆயிடுச்சுன்னா உரிச்சிட்டாங்கன்னாக்கா கோழியில் ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் நம்ம பார்த்தது ஒன்று தான், வெறும் முள் தான் இருக்கும். அப்போ முள்ளை வச்சு என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. இதே மெத்தடு அவங்களுக்கு நடந்துச்சு. இப்போ அந்த பறவை இப்போ நம்ம வீட்டில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோமே, நான் அப்போதே சொன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு 2 பறவை மேனிக்கு எங்களுக்கு 10 பறவை வேணும் அப்படின்னு நினச்சா போதும். பறவை எங்கே நிற்குமா, அவங்க வீட்டு முன்னாடி நிற்கும். அவங்க வீட்டு முன்னாடி நின்ற உடனே இவர் இந்த வீட்டில் உள்ள நபர் அந்த பறவையை பார்ப்பாராம், இந்த பறவை இறைச்சி கூடுதல் இல்லாமல் இருக்குது போ அப்படின்னு அந்த பறவை போயிடும். எனக்கு வேறு இறைச்சி நல்லா கொழுகுன்னு நிறைய இறைச்சி உள்ள பறவை வேணும் அப்படின்னா அந்த மாதிரி உள்ள பறவை நிற்குமா. இது எவ்வளோ பெரிய ஒரு நியமத்தை. அது எங்களுக்கு இந்த சாப்பாடு வேணும் அந்த சாப்பாடு ஒன்று சொர்க்கவாசிகளுக்கு கொடுத்த மாதிரி இருக்குது. சொர்க்கவாசிகளுக்கு தான் அந்த நினச்சோன்னு அந்த சாப்பாடு நிற்கும். அதே மாதிரி இவங்களுக்கு அந்த கொழுகொழுன்ற பறவைகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒன்று அல்லாஹ் உடனே என்ன செய்வானா, அந்த பறவையை அனுப்பிவிட்டு இவங்க எந்த பறவையை விரும்புகிறாங்களோ அந்த பறவை நிற்குமா. சரி, அடுத்து அவங்க கேட்டாங்களா, எங்களுக்கு நிழல் வந்துருச்சு, சாப்பாடு வந்துருச்சு, இப்போ எங்களுக்கு தண்ணி வேணும், இந்த பாலைவனத்தில் நாங்கள் எங்கே போய் தண்ணியை குடிக்கிறது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க, இந்த பாலைவனத்தில் சுற்றி திரியக்கூடிய இந்த பாலைவனத்தில் நாங்கள் தண்ணியை எங்கே போய் குடிக்கிறது அப்படின்னோடனே இப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் தண்ணி கேட்குறாங்க, என்ன செய்கிறதுன்னு. நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கையில் எப்போவுமே ஒரு கல் ஒன்று இருக்கும், ஒரு கம்பு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், அங்கே பாறை ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த கல்லில் அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கையில் வச்சுருக்க கம்பை வச்சு அந்த கல்லில் பாறையில் அடிங்க அப்படின்னு சொன்னோன்னா, பாறை அடிச்சோன்னா 12 விதமான வழிகள்லேருந்து 12 நீர் ஊற்றுன்னு சொல்லுவோம்ல, ஊத்துக்கள்லேருந்து தண்ணி உள்ளேருந்து வெளியே வந்துருச்சு. 12 இடத்துல இருந்து தண்ணி வெளியே வந்துச்சு. அதை அவங்க குடிச்சுக்கிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நிழல் கொடுத்தாச்சு, சாப்பாடு கொடுத்தாச்சு, தண்ணி கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, நாங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸையே இப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறோம், எங்களுக்கு இப்படியே தெரிஞ்சாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு வேறு ட்ரெஸ்ஸு வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட கேட்குறாங்க. ஏன்னா உங்களை நம்பி தானே வந்திருக்கிறோம், எங்களுக்கு வேறு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குண்டு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாட்ட கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு உடனே வருது. இது அப்படியே கற்பனை மாதிரி இருக்கா, ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம சினிமாக்களில் வர்றது நடந்தால் அதில் லாஜிக் நம்ம ஏற்றுக்கிறோம், அதான் நம்ம மைண்ட் செட் ஏற்றுக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அது எப்படி சாத்தியம் இருக்கும், அதுக்கு சாத்தியமே இல்லை, அந்த மாதிரி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் அல்லாஹ்வால் நினச்சிட்டான்னு சொன்னாக்க ஒரு நிமிஷனுடைய 10 குன் ஃபயகுன், ஆகுண்டா ஆயிரும். அந்த மாதிரி தான் பனி இஸ்ரவேலருக்கு கொடுத்தானா இல்லையாண்டாக்க கண்டிப்பாக கொடுத்தான். இதை பூராத்தையும் அவங்க அனுபவிச்சாங்க.
அதனால தான் அவங்க வந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கிட்ட பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரும்போது ஏற்றுக்கிற முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா இவ்வளோ அற்புதங்களை காமிச்சாங்க அவங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதங்களை காமிச்சிக்கிட்டே வந்தான் வரிசையா. ஆனால் பின்னாடி வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து அவங்களோட அற்புதங்கள் காமிச்சாங்க. ஆனால் அவங்க ஏற்றுக்கிற மனோபக்குவத்தில் இவங்க இல்லை. சரி, இப்போ ட்ரெஸ்ஸுக்கு வந்து நிற்கிறாங்க, எங்களுக்கு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு நிற்கிறாங்க. உடனே ட்ரெஸ்ஸு உத்தரவு வருது, அந்த ட்ரெஸ்ஸு இத்து போகவே இல்லைன்னு எழுதுறாங்க. இப்போ பாலைவனத்தில் தெரிஞ்சோம்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறோமே, எத்தனை நாள் போடலாம் ஒரே ட்ரெஸ்ஸை? 5 நாள், 6 நாள், 10 நாள் ஒரே ட்ரெஸ்ஸை ஒரு ஆள் ஒரே ட்ரெஸ் போடுறது, குளிக்கலை, வேலை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? 3 நாள் தான். அண்ணன் சொல்கிறாங்க 3 நாள், அதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்றாங்க. அந்த வேர்வை நாத்தம் பக்கத்தில் நின்றோம்னா கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா கப்படிக்குது அப்படின்றோம். இல்லைன்னாக்கா அதை மறைக்கிறதுக்கு ஒரு வாசனை திரவியம், அந்த மாதிரி தான் போடுறோம். ஆனால் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரெஸ்ஸு அவங்களோட வாடையே வரலேன்னு எழுதுறாங்க. அவங்க அந்த பாலைவனத்தில் சுற்றி திரிகிறாங்க, வெயிலில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க உடம்புல இருந்தால் அந்த வேர்வை நேரத்தை வரவே இல்லை. சரி, அப்போ அந்த ட்ரெஸ்ஸு அழுக்காக இருக்கணும்ல, ட்ரெஸ்ஸும் அழுக்காகலை. அவங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸை கொடுத்தனால அந்த குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸு, குழந்தைங்கள் வளர 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 அந்த ட்ரெஸ்ஸும் பெருசாகிக்கிட்டே வந்துச்சான். இந்த பெரிய ஆட்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எத்தனை நாட்கள் அங்கே இருந்தாங்களோ அத்தனை நாட்கள் எப்படி புது ட்ரெஸ்ஸை எப்படி போட்டாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு எழுதுறாங்க. அல்லாஹ் நினச்சிட்டான்னு சொன்னாக்க ஒரு நிமிஷம் நொடி ஆகாது. இப்போ காபாவை வந்து மறுசீரமைப்பு செஞ்சாங்கல்ல, அது ஒன்று நமக்கு ஒரு மகாமி இப்ராஹிமில் உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்குன்னு நல்லா சொல்லி காமிக்கிறான். அந்த கல்லில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நின்று கட்டின கல்லில் உங்களுக்கு படிப்பினை, கல்லில் என்ன படிப்பினை இருக்குது? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அந்த இடத்துல நீங்கள் 2 ரக்காத் தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஏன் அந்த கல்லை மெயின் என்ன அப்படின்னாக்க லிஃப்ட். அந்த கல் மற்ற கல்லுக்குள்ள பவர் வந்து மற்ற கல் மாதிரி அந்த கல் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்த குழந்தைங்க பார்க்குற கார்ட்டூனு, அந்த இங்கேருந்து கை நீட்டினா பறந்து போவார் இங்கேருந்து அங்கே, அதே மாதிரி இந்த பக்கம் கை நீட்டினா இந்த பக்கம் பறந்து போவார், மேலே கை தூக்குனா மேலே பறந்து போவார். இது வந்து எங்கே இருந்துச்சுன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு அவங்க அந்த காபாவை மறுசீரமைப்பு செய்ய போகும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டலை, மறுசீரமைப்பு செஞ்சாங்க. அந்த மறுசீரமைப்பு செய்ய போகும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டால், காபாவை உயரமாக ஏற்றிக்கிட்டே போகும்போது கீழே இறங்கி கல்லை எடுக்கணும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, கீழே கையை இப்படி இந்த பூமியை நோக்கி இப்படி நீட்டுவாங்க, கல் சடன்னு கீழே இறங்கும். கல் எடுத்துக்கிடுவாங்க, சிமெண்ட்டு மண் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, மேலே தூக்குவாங்க, கல் மேலே போயிடும். எந்த அளவுக்கு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு உயரம் போகும். அப்போ அந்த கல்லுக்கு அல்லாஹ் உத்தரவு போகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அச்சை வாங்கிக்க அப்படின்ட்டு அல்லாஹ் அந்த கல்லுக்கு உத்தரவு போட்டான். அதே மாதிரி வாங்குச்சு. அப்போ அந்த கல்லினுடைய சிறப்பை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நின்றதுனால அந்த கல்லுக்கு சிறப்பு. அந்த மாதிரி இந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு ட்ரெஸ்ஸு இல்லைன்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். ட்ரெஸ்ஸு எப்படி கொடுக்குறான், அவங்க ட்ரெஸ்ஸு அழுக்கே ஆகாத மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸு. இன்றைக்கி போட்டால் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் அவங்க திகின்ற பாலைவனத்தை விட்டு வெளியாகிற வரையும் அதே ட்ரெஸ்ஸு அப்படியே இருந்துச்சுன்னு எழுதுறாங்க. குழந்தைங்களுக்கு போட்ட ட்ரெஸ்ஸு எத்தனை நாட்கள் அங்கே இருந்தாங்களோ அத்தனை 2 விதமாக கொண்டு வர்றாங்க. ஒன்று 40 நாள்னு கொண்டு வர்றாங்க, இன்னொன்று 40 வருடம் கொண்டு வர்றாங்க, அல்லாஹ் ஆலம். அப்போ அத்தனை நாட்கள் அந்த குழந்தைங்க அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருந்தாங்க. குழந்தைங்கள் பெருசாக ட்ரெஸ்ஸும் பெருசாகிக்கிட்டே வந்துச்சு. ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம ட்ரெஸ்ஸை வச்சு போடணுங்கிறதுக்காக நம்ம பெருசாக தான் எடுக்கிறோம் ட்ரெஸ்ஸு. இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு வச்சு குழந்தைங்க பெருசாக வச்சு போடணும் அப்படிங்கிறதுக்கான. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்க ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, பனி இஸ்ரவேலர்களுக்காக வேண்டி திகின்ற பாலைவனத்தை வந்து என்ன செய்யாங்க, அவங்களுக்காக வேண்டி இத்து போகாத அழுக்கே படாத ஒரு ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான்னு எழுதுறாங்க. ஹஸரத் இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, மற்ற சஹாபி சொல்லியிருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏற்றுக்கிட்ட சஹாபாக்கள், அதனால் நம்மளை ஏற்றுக்கிறோம். இங்கே சொல்கிறது பியூர் சாபி ஹஸரத் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. ஹஸரத் இப்னு அப்பாஸ் அவங்கள பற்றி சொல்கிறவங்க அவங்க தான் குர்ஆன் விளக்கம் எழுதுறதுலேயே முதன்மையான முஃபஸ்ஸிர். அவங்க குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கறதுலேயே ஃபஸ்ட்டட் அவங்க தான். அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, இவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ட்ரெஸ் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்ட்டு எழுதுறாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா ஹஸரத் இப்னு ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த சாப்பாடு எல்லாமே அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தான். வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளி சனி இந்த 2 நாள் தேவையான சாப்பாடை அவங்களை எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அதேமாதிரி சுகபோகத்தோடு இருந்தாங்க, எந்த கஷ்டமும் அவங்களுக்கு கொடுக்கலையா. காரணம் என்னண்டாக்க அல்லாஹுக்காக வேண்டி அவங்க முன்னாடி ஓடியாந்தாங்க. ஃப்ரௌண்ட்டை அவன் ஃப்ரௌனோட சண்டை போடாமல் இருந்திருந்தாங்கனாக்கா அவங்க சுகபோகமாக வாழ்ந்திருக்க முடியும்.
ஃப்ரௌன்ட்ட இருந்தவன் உனக்கு என்ன தேவை, இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொடு. ஃப்ரௌனை ஏன் இத்தனை நாள் விட்டு வச்சுருந்தான்னு சொன்னாக்கா, விருந்தாள் இல்லாமல் அவன் சாப்பிட மாட்டான் ஃப்ரௌன் வந்துட்டு. அதனால தான் ஃப்ரௌன் அத்தனை நாட்கள் விட்டு வச்சுருந்தான். அதே மாதிரி பசின்னு வந்துட்டா இல்லைன்னே சொல்ல மாட்டான் ஃப்ரௌன்ட்டு, அது ஒரு பழக்கம். அப்போ சொல்ல போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இவ்வளவு அழிச்சாட்டிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்ல, அவனை அழிச்சிட வேண்டியதானே அப்படிங்கும்போது, அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை வந்து, என்னுடைய இடத்துல அவன் இருக்கிறான், பசின்னு வந்துட்டா சாப்பாடு அள்ளி கொடுத்துட்றான். அப்படி அந்த அளவுக்கு இருந்தாங்க அந்த மக்களை வந்து பார்த்துக்கிட்டான். ஆனால் இந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நாட்டை விட்டு துரத்தி அடித்தான். சரி, நாட்டை விட்டு துரத்தி அடித்த பின்னாடி அவங்க இப்போ கஷ்டப்படுறாங்க. நீங்கள் கஷ்டமே படக்கூடாது, ஏண்டா ஃப்ரௌனை அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு உங்களோட ஈமான் பலகீனமாயிடக்கூடாது. நான் இருக்கேன், உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நான் உங்களுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா, ஃப்ரெஷ்ஷாக தூய்மையான வட்டிலேருந்து உங்களுக்கு நான் சாப்பாடை கொடுத்துருக்குறேன், நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடு ஃபஸ்ட் கிளாஸான சாப்பாடு. எங்கேயுமே எந்த ஒரு உம்மத்துக்கும் நான் இப்படி கொடுக்கல. நம்ம வரலாறை புரட்டி பார்த்தோம்னாக்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தவிர அவங்களுக்கு முன்னாடி வந்த உம்மத்தார்களுக்கும் அவங்களுக்கு பின்னாடி வந்த உம்மத்தார்களுக்கும் இந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டி கொடுக்கல. அடுத்தடுத்த உம்மத்தார்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்பெஷாலிட்டியாக கொடுத்துருந்தான். ஆனால் இந்த மாதிரி கொடுத்தானா அப்படின்னாக்க இல்லை, உங்களுக்கு நான் பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறேன், நீங்கள் சாப்பிடுங்க. அடுத்து அந்த ஆயத்தை நல்லா சொல்லி காமிக்கிறான், நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கங்க, ஏன்னா வீண் விரயம் செய்யக்கூடாது, நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க, ஏன்னா நான் உங்களுக்கு கொடுத்த சாப்பாட்டிலேருந்து என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, தூய்மையான சாப்பாடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நல்லா சாப்பிடுங்கிறான். நல்லா சாப்பிடுங்க நோக்கம் வந்து அடுத்து அதுக்கு ஆப்போசிட் என்னண்டாக்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இங்கே சொல்லி காமிக்கிறாங்க. ஏண்டா ஒரு சாப்பாடு சராசரி வந்துட்டு நம்ம கைக்கு வந்து ஒரு பொருள் நமக்கு செய்கிறது அப்படின்னாக்க ஏறத்தாழ 100ல் இருந்து 120 பேருடைய உழைப்பு, அதுக்கப்புறம் தான் அந்த பொருள் நம்ம அந்த சாப்பாடு நம்மகிட்ட வந்து சேருது. அது சாப்பாடாக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம உபயோகப்படுத்துகிற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, பல பேருடைய உழைப்புக்கு அப்புறம் நம்ம கைக்கு வந்து கிடைக்கிது. இல்லை நான் காசு தான் கொடுக்குறேன்ல, எனக்கு எல்லாமே எனக்கு ஈஸியாக கிடச்சிருது, காசு நம்ம கொடுக்குறோம், நம்ம பாக்கெட்லேருந்து காசை வெளியாக்கி கொடுக்குறோம். ஆனால் அந்த பொருள் அந்த கடைக்கோ அல்லது அந்த ஷோரூமுக்கோ அல்லது அந்த நம்ம வீட்டுக்கோ வர்றதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது. காசை மட்டும் கொடுத்துற பொருள் வீட்டுக்கு வந்துடுமானா கண்டிப்பாக வராது. இப்போ நம்ம வீட்டில் வந்து மனைவிட்ட சொல்கிறோம், இந்த நான் உனக்கு காசு தந்துடுறேன், நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன், நீ வந்து ஒரு 2 கிலோ இறைச்சி வாங்கிடு, ஒரு 2 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறான். அவங்க ஆமாம் நம்ம வீட்டுக்காரர் காசு கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு அல்லாஹ்னு வீட்டில் உட்காந்துருந்தாங்கனாக்கா, அல்லாஹ் கொடுப்பான்னு வீட்டில் உட்காந்துருந்தாங்கனாக்கா இறைச்சியும் அரிசியும் வீட்டுக்கு வந்துடுமா? வராது. அவங்க என்ன செய்யணும், எந்திரிச்சு போகணும் கடைக்கு, வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, அவர் வர்றதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சு சமைச்சு வச்சிடணும் அப்படின்னு அவங்க தன்னுடைய டயத்தை ஒதுக்கி நேரத்தை ஒதுக்கி அவங்க தியாகம் பண்ணி போகணும் கடைக்கு போனவுடனே இன்னாருடைய மனைவி வந்திருக்கிறாங்க, இவன் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, 2 கிலோ இறைச்சி, இன்னாருடைய மனைவி வருவாங்க, அவங்க வந்து இந்த பொருள் தான் வாங்குவாங்க அப்படின்னு கடைக்காரருக்கு தெரியுமா? இவங்க சொல்லணும், எனக்கு 2 கிலோ இறைச்சியை கொடுங்க, 2 கிலோ அரிசி கொடுங்க, 2 கிலோ பருப்பு கொடுங்க, எல்லாத்தையும் இவங்க கேட்கணும். கேட்ட பின்னாடி சொல்ல என்ன செய்வார், கடையில் வேலை பார்க்குறவரு எடுத்து கட்டுவார். அதுக்கு பிற்பாடு என்ன செய்வாங்க, பில்லு போடுறதுக்கு இன்னொரு ஆள் வருவாங்க. சாதாரண ஒரு மல்லிகை கடையில் இருந்தோ அல்லது ஒரு இறைச்சி கடையில் இருந்தோ ஒரு பொருள் நம்ம கைக்கு வர்றதுக்கு அங்கனுக்குள்ளேயே 2 பேர் இல்லாட்டி 3 பேருடைய உழைப்பு அந்த இடத்துல இருக்குது. அப்போ அத்தனை பேருடைய உழைப்புக்கு அப்புறம்தான் அது எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம கையில் வந்து கிடைக்கிது. இல்லைன்னா யாருடைய உழைப்பும் இல்லாமல் அந்த பொருள் நம்ம கைக்கு வந்து கிடைக்கல. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் சரி, உடுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸு ஆடைகளாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம யூஸ் பண்ணுற பேனா, பென்சில், ரப்பர் எதுவாக இருந்தாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல சாப்பாட்டை பற்றி மட்டும்தானே சொல்லியிருக்காங்க, வேறு மற்ற பொருள்லாம் சொல்லலையே அப்படின்னாக்க, ரிஸ்க்கு அப்படின்றாலே எல்லாமே உள்ளே வரும். நம்ம உடல் ஆரோக்கியமும் உள்ளே வரும், என்ன நமக்கு சாப்பாடு அதுவும் உள்ளே வரும், காசு பணமும் உள்ளே வரும், நம்ம போடுற ட்ரெஸ்ஸும் ரிஸ்க்கு தான், நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளும் ரிஸ்க்கு தான். நாயகம் சொன்னாங்க, நீங்கள் வாகனத்தில் ஏற போகும்போது மனைவிக்கு ஓதக்கூடிய துவா வந்து வாகனத்துக்கு ஓத சொன்னாங்க. முதல் இரவில் வந்து மனைவியுடைய நெத்தியை பிடிச்சி ஓதுறதுக்கு ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான ஜன்னிபுஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவா வரும். அதே மாதிரி இந்த மனைவி மூலமாக எனக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு அந்த துவாவில் வரிசையாக விஷயங்கள் கொண்டு வராங்க. அந்த துவா வாகனத்துக்கு ஓத சொல்கிறாங்க. ஏண்டா ஒரு நபருக்கு வாகனமும் மனைவியும் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னாக்க அவனுடைய வாழ்க்கையை சுபிச்சமாக இருக்கும் அப்படிங்கிறது. அல்லது 2ல் ஏதாச்சும் ஒன்று மைனஸ் ஆனாலும் பிரச்சனையாகும். இப்போ நம்ம வாகனத்தை எடுத்துகிட்டு போகிற வழியில் நின்றுச்சு அப்படின்டா முதல்ல ஆகிறது டென்ஷன்.
ச்சே எல்லாம் கெட்டு போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு அந்த நம்ம ஓட்டிட்டு வந்த காடியை தான் 2 ஏற்றுவோம். அதான் நடக்குது, நீ இயற்கை அது. அப்போ அந்த மாதிரினா நம்மளுடைய வாகனங்கள் கரெக்டாக இருக்கணும். அதனால் வாகனத்தில் ஏறும்போது இந்த துவா ஓத சொல்கிறாங்க. அப்போ நோக்கம் வந்து என்னென்னா, எல்லாமே ரிஸ்க்கு உள்ளே வந்துடும். நமக்கு கொடுக்கப்பட்ட ரிஸ்க்குகளை வீண் விரயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இந்த 4 விஷயங்கள் இந்த ஆயத்தை உள்ளடக்கி இருக்குது. 1வது விஷயம், ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன விஷயம், இந்த பனி இஸ்ரவேலர்களுக்காக வேண்டி நிழலை வந்து அவங்களுக்கு அல்லாஹ் கீழே இறக்கி கொடுத்தான், இது ஒரு விஷயம். 2வது மண், 3வது சல்வா, இந்த சாப்பாடு சம்மந்தப்பட்டது. 4வது சாப்பாடுகளை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த 4 விஷயத்தை உள்ளடக்கி இருக்கு. அதுக்கடுத்து அந்த சமுதாயத்தாருக்கு நான் என்ன செய்யலை, அநீதம் செஞ்சிடல, நான் அவங்களுக்கு என்ன செய்யலை, நஷ்டவாளியாக அவங்கள ஆக்கலை, என்னை நம்பி வந்தனால இவ்வளவு நான் செஞ்சு கொடுத்தேன். யாருக்கு சொல்லி காமிக்கிறான்? பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். என்னை நம்பிட்டதுனால உங்களுக்கு நான் இவ்வளவு செஞ்சு கொடுத்துருக்கேன். அதே தான் நமக்கும். அல்லாவை நம்ம நம்பி வந்துட்டதுனால நமக்கு நிறைய நேமத்துக்கள் அல்லாஹ் செஞ்சு கொடுத்துருக்குறான். ஆனால் நம்ம தேங்க்ஸ் சொல்கிறக்கூடிய இடத்துல நம்ம இருக்கமா அப்படின்னாக்க கண்டிப்பாக இல்லை. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அந்த ஆயத்தை எப்படி முடியுது அப்படின்னாக்க, நான் அவங்களுக்கு அநீதம் செய்யலை, அவங்களே அவங்களுக்கு அநீதம் செய்து கொண்டார்கள், எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை, அதனால அவங்க நஷ்டவாளி ஆயிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான். இதே தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பல நேமத்துக்களை அல்லாஹ் அள்ளி கொடுத்துருக்கிறான். அந்த நேமத்துக்களில் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னாக்க, நமக்கு நன்றி செலுத்துறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் பத்தாது, 1,00,000 தடவை சொன்னாலும் பத்தாது. இல்லை நான் வந்து எனக்கு கொடுத்த நேமத்துக்களுக்காக வேண்டி நான் வந்து என்ன செய்கிறேன், இன்னைக்கு நான் 2 ரக்காத் தொழுகிறேன், பத்தாது. ஒன்றா ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஹாஸ்பிட்டலில் எங்கேயே பார்த்தோம்னா அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, மூக்கில் மாட்டியிருப்பாங்க. அந்த ஆக்சிஜனை அவர் கொடுத்தா தான் அவர் உயிர் வாழ்வார், அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சில இடங்களில் ஐசியூவில் வச்சுருப்பாங்க. சில இடங்களில் வீட்டுக்கே வரும்போது அந்த சிலிண்டரோடு சேர்ந்து அனுப்பி விட்ருவாங்க, தோம்போடு சேர்த்து அனுப்பி விட்ருப்பாங்க. நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அது எல்லாத்துலேருந்து நம்மளை பாதுகாத்துருக்கிறான்ல. அந்த ஆக்சிஜன் இயற்கையில் நமக்கு மரங்கள்லேருந்து எல்லாம் கொடுக்கத்தானே செய்கிறான். இந்த ஒன்றை நினச்சி பார்த்து தனியாக ஷுக்குர் நஃபில் தனியாக தொழுவ வேணாம். தக்பீர் தஹ்ரீமாவோட இமாம் ஜமாத், அந்த தக்பீர் தஹ்ரீமாவோட தொழுகிறோம்ல, அது பெரிய விஷயம். யா அல்லாஹ் நான் வந்து சொல்லுறேன்டா, நீ எதுக்குண்டாக்க ஃபர்லு எனக்கு தொழுகை கடமையாக்கி இருக்கிற, இருந்த போதிலும் கூட நான் உனக்கு எதுக்கு இந்த தொழுகிறேன் தெரியுமா, நீ எனக்கு ஆக்சிஜனை கொடுக்குற, நான் அதுக்கு எனக்கு நான் தனிப்பட்ட முறையில் நன்றி செலுத்த முடியாது, என்னால் முடிஞ்சதை நான் தக்பீர் தஹ்ரீமாவோட நான் தொழுகிறேன் அப்படின்னு நீயத்து வச்சு நம்ம வந்தோம்னாக்க அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், வழி விட்டுருவான். அப்போ தேங்க்ஸுங்கிறது இதுதான், இதைத்தான் அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்குறானே தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறத இந்த ஆயத்து மூலியமாக நமக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். மொத்தம் 6 விஷயங்கள் உள்ளடக்கின இந்த ஆயத்தை தான் இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வல்லல்னா அலைக்குமுல் கமாம, நாம் உங்கள் மீது மேகங்களை நிழலாடை செய்தோமே, நிழலாக உங்களுக்கு கொடுத்தோமே. வல்லல்னா அலைக்குமுல் கமாம வ அன்சல்னா அலைக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் மீது நாம் இறக்கி வைத்தோம் அல் மண்ணு அப்படின்ற அந்த ஐஸ்கிரீம் போல உள்ள சாப்பாடை உங்களுக்கு நாம் கொடுத்தோம். வஸ்ஸல்வா, இன்னும் அந்த சிகப்பு கலரில் உள்ள பறவையை நாம் உங்களுக்கு கொடுத்தோம். அதில் இருந்து உங்களுக்கு நான் கொடுத்தேன்னாக்க நீங்கள் அதை நினச்சி பார்த்து தேங்க்ஸ் சொல்லிக்கங்க. அதில் இருந்து நான் உங்களுக்கு கொடுத்த அந்த மண்ணு சல்வால இருந்து குலு மின் தையிபாத்தி மா ரஸக்னாக்கும், எந்த ஒரு சாப்பாட்டை, தூய்மையான சாப்பாட்டை உங்களுக்கு நாம் கொடுத்தோமோ அந்த ஒன்றை நீங்கள் சாப்பிட்டு கொள்ளுங்கள். குலு, நீங்கள் சாப்பிடுங்கள். மின் தையிபாத்தி மா ரஸக்னாக்கும், பரிசுத்தமானதிலிருந்து எந்த ஒன்றை உங்களுக்கு நாம் சாப்பாடாக கொடுத்தோமோ அந்த ஒன்றை சாப்பிட்டு கொள்ளுங்கள். வமா லலமுனா, நாம் உங்களுக்கு அநீதம் செய்யவில்லை. வலாக்கின், நாம் அவர்களுக்கு அநீதம் செய்யவில்லை. வலாக்கின் என்றாலும் கானு அன்ஃபுஸஹும் யظலிமூன, அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். பில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.